ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோல்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இன்னைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்னைக்கு 10/5/2026 அன்னைக்கு செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேற இருக்காங்க, சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 22/4/2026 தேதி அன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம்.
இந்த மாதம் 23/4/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் கண் விழிக்கும் போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம், போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அது தவிர புதுசாக பத்திரம் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM-லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58லேருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்னைக்கு, அதாவது நான் இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அதை பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் கூட்டங்கள் அலமோதும். 4/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவு வைகாசி மாதத்தில் வரும். அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய UTR ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. 7வது சனி நடந்துட்டுருக்கு. 2ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் இருக்கா. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பேச்சு நீங்கள் பேசும்போது அடுத்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டு நிச்சயமாக பிரச்சனை வரும். கடுமையான வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா சனி செவ்வாயினுடைய சேர்க்கை அடுத்தவங்களை வெட்டுற மாதிரி பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாமல் யாருடைய விஷயத்திலையும் தலையிடாதீங்க. அது நல்லதில்லை, உங்களுக்கு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரணும் உண்டான காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேனால் பொதுவாகவே மாத கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம். மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள். இப்போ சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். சப்தமாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயமாகவே எதிர்பாலினத்தவர்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்ட்னர்ஷிப்பில்
அதாவது பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வேறு இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கம்ஃபர்ட் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் கூட அந்த அளவுக்கு நிச்சயமாக ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதோட தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் 23/4/2026 அன்னைக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பெறார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் 20ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தவறான ஒரு பேச்சை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது 2ஆம் இடத்துல வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார் புதன். அதாவது மேஷத்திற்கு என்றைக்குன்னா 23/4/2026 அன்னைக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய முயற்சியின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தலையானால் எதிராளிகள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது பார்ட்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நண்பர்கள் வெல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு புதன் போகிறார். அதாவது 9/5/2026 அன்னைக்கு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது உங்களுடைய சுகம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலை நல்லபடியாக ஏற்றம் இருக்கும். படிப்பின் மூலியமாக படிப்பதற்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு கரன்சி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு இந்த மாத கடைசியில் 10/5/2026 போகிறார். இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயும் சப்தமாதிபதி சூரியனும் இருக்கிறதுனால எதிர் பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் உங்களை ஆளக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் நிச்சயமாக உங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள், எதிராளிகளிடம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். எல்லாமே எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி அதை தவிர ரோடு கான்ட்ராக்ட், அரசியல் செல்வாக்குள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்றோம். அந்த சில நாட்கள் வந்து 28/4/2026 30/4/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டமன்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றது. 8ஆம் இடத்துல இருக்கும்போது மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து முடிஞ்ச வரலும் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சிலையும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 7.5 சனி நடக்கிறது. குருவின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவு உடல்நலத்தில் பெட்டர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாரையும் வந்து நம்பி எந்த வேலையும் செய்யாதீங்க. யாருக்கும் வந்து அதாவது அவர்கள் நல்லவர்கள் அப்படி இப்படின்லாம் நீங்கள் எதுவும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். எதிராளிகள் அவர்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி, எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி. இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதுனால சில பின்னடைவுகள் இருக்கும். பேச்சை அறவே குறைப்பது மிகவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. அதுவும் வந்து இந்த பரிக்கல்லில் போய் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது சூரியனை கண்ட பனி போல உருகி செல்லும்.